ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். திருவண்ணாமலையில் நேற்று திருமாவளவன் அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. அங்கே என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேனா சிலையை வச்சா உடைப்பேன் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு திமுகவுக்கு நண்பராயிட்டாரு. 2020 நான் திமுக கூட்டணியை பாதுகாத்துட்டு வந்தேன். நான் இன்னைக்கு திமுகவுக்கு எதிரி ஆயிட்டேன். பொது வேட்பாளரா அவரை நிறுத்த போறாங்க அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு பேச்சுவார்த்தைகள்லாம் அப்படின்னு சொல்லி கிண்டலாக விமர்சனம் பண்ற அளவுக்கு விமர்சனம் பண்ணி 2 பேரையும் டார்கெட் பண்ணியிருக்காரு. திமுகவையும் நாம் தமிழர் கட்சியும் டார்கெட் பண்ணி திரும்ப அவர்கள் பேசியிருக்காரு. கல்யாண வீட்டிலலாம் நல்லா உட்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும், 2 தலைவர்களும் அப்படின்லாம் விமர்சனம் பண்றாரு. ஸோ திடீர்னு திரும்ப அவர்கள் ஏன் நாம் தமிழர் கட்சியையும் சீமான் அவர்களையும் திமுகவையும் டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுது? இது எல்லாமே சூப்பரான பாயிண்ட்ஸ் தான். அதோட சேர்த்து இன்னொரு காமெடியான ஒரு கதையும் சொல்றேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி தாவேக்காவை பாஜகவோட பி டீம்னு சொன்ன கட்சி இன்னைக்கு தாவேக்காவோடய சேர்ந்திருக்காங்க. தாவேக்கா புண்ணியத்தில் ஒரு அமைச்சர் பதவியும் வாங்கிட்டாங்க. ஸோ அதனால இதுவும் பார்த்தோம்னா திருமாவளவன் அவர்கள் நிறைய காமெடியான கதையெல்லாம் சொன்னார்ல, அந்த காமெடியான கதையோட இந்த காமெடியான கதையும் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ திருமாவளவன் அவர்கள் பொறுத்தளவில் ஏன் இந்த மாதிரி திடீர்னு பேசுறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க இல்லையா? திடீர்னுலாம் திருமாவளவன் அவர்கள் எதுவும் பேச மாட்டார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தோம்னா திமுக கூட்டணியில் இருக்கும்போதே அப்பப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையான ஏரியாவை டச் பண்ணிக்கிட்டே இருப்பார். சில நேரங்களில் திமுகவுக்கும் பவுன்சர் போடுவார், சில நேரங்களில் பாஜக மற்ற கட்சிகளுக்கும் பவுன்சர் போடுவார். இப்பயும் பார்த்தோன்னா அதான் நடக்குது. இப்போ கடந்த சில நாட்களாகவே திருமாவளவன் அவர்கள் கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கார். அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ எக்ஸாக்டாக ஏன் அட்டாக் பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, இப்போ தாவேக்கா ஒரு நரேட்டிவை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. தாவேக்கா கட்டமைக்க முயற்சி பண்ணுற நரேட்டிவ் என்னன்னா, திமுக, அதிமுக, என்டிகே இவங்கெல்லாம் ஒன்று தான், எல்லாருமே திமுகவோட பி டீம் தான். என்னை எதிர்த்து எல்லாம் இருக்காங்க. ஆமா, நான் தனியா இருக்கேன். ஆமா, இவங்கெல்லாம் தனித்தனி கட்சிலாம் கிடையாது, எல்லாருமே திமுக குரூப்ல இருக்கவங்க தான். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மறைமுகமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நாம் தமிழருக்கும் அதே தான். ஸோ அந்த பொக்கேல நாம் தமிழர் கட்சியும் ஆட் பண்ணும். அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னா பொது வேட்பாளர்ன்ற விஷயத்தையும் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் எடுக்கிறார். ஸோ அப்ப என்னன்னா இவங்க எல்லாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. தாவேக்காவை எதிர்க்கணுன்ற ஒரே புள்ளியில எல்லாரும் சேர்றாங்க. தாவேக்கா எதிர்க்கக்கூடிய இந்த கட்சிகள்லாம் பார்த்தோம்னா திமுகவோட மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. இருக்காங்களோ இல்லையோ, ஆனா அப்படியான ஒரு நரேட்டிவ் அப்படின்ற நரேட்டிவை தாவேக்கா கட்ட முயற்சி பண்றாங்க. இப்ப அந்த கட்டமைப்பை மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு புதுசா ஒரு பிரச்சார பீரங்கியை இறக்கி விட்டுருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் அதே வேலையை பண்றாரு. இதுதாங்க சிம்பிள்ங்க. இங்க டிவிகேவோட அவங்களோட பொலிட்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபோக்கஸ்டா இருக்கும். டிவிகே எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்து இப்ப வரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றத பேசிக்கிட்டே இருக்காங்க. அது ஒன்றும் பெரிய சோசியல் இஷ்யூ கிடையாது. அது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மேபி ஏதோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சிபிஐஎம்மோட ஜெனரல் செக்ரட்டரி அதை பேசியிருக்காரு. ஸோ வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் யூஸ்வலா சிக்கலான சூழல்ல எல்லா சைடும் நடக்கும். ஆனா அந்த இஷ்யூ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தாவேக்கா உயிர்ப்பட வச்சிருக்காங்கன்னா, விஜய் கடைசியா ஸ்டேஜ்ல பேசும்போது கூட அதை பேசுறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, அதிமுகவை காலி பண்ணும். அதிமுக கிட்ட இருக்கக்கூடிய ஓட்ஸ் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ். அப்ப டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கே தலைமைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் டிவிகே பக்கம் வந்துடும். அதே வேலையை தான் என்டிகேக்கும் பண்ண முயற்சி பண்றாங்க. என்டிகே கிட்ட இருக்க ஓட்ஸும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ். ஸோ அப்ப திமுகவுக்கும் என்டிகேவுக்கும் இடையே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட சேர்ந்து சீமான் பேசுறாரு. அதுபோக பொது வேட்பாளர் நிறுத்துற அளவுக்கு போயிட்டாங்க. இப்படின்ற கருத்துக்களை தான் நீங்க மெதுவா லீக் பண்ணி விடுறீங்கன்னா அது என்டிகேவுக்கு எதிராக போய் முடியும். என்டிகேவோட அந்த திமுக எதிர்ப்பு இமேஜ் இருக்குல்ல, திராவிட எதிர்ப்பு இமேஜ் இருக்குல்ல, அதை உடைச்சிடும். திமுக தலைமை கிட்ட என்டிகே காம்ப்ரமைஸ் ஆயிருச்சு அப்படின்ற அந்த இமேஜை உருவாக்க பாக்குறாங்க. அதை இப்ப புதுசா யாரை வச்சு பண்றாங்க? திருமாவளவன் அவர்கள் வச்சு பண்றாங்க. இது திருமாவளவன் மாதிரியான பெரிய தலைவருக்கு பெரிய ஒரு வீழ்ச்சி. திருமாவளவன் அவர்கள் பெரிய ஒரு லீடர். அவர் இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. தாவேக்கா கட்டமைக்க முயற்சி பண்ற அந்த கருத்துருவாக்கத்தை திருமாவளவன் அவர்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவருக்கு வேற நிறைய பொலிட்டிக்ஸ் இருக்கு, தலித் அரசியல் இருக்கு.
மக்கள் அரசியல் இருக்கு, தமிழ்நாட்டு அரசியல் இருக்கு. அதை விட்டுட்டு இந்த விஷயம் பண்றது வந்து பெரிய ஒரு வீழ்ச்சியை தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, திருமாவளவன் அவர்களை பொறுத்தளவு அவருக்கு வேற நிறைய சிக்கல்களும் இருக்கு. ஒன்று, தாவேக்கா விசிகேவோட ஓட்ஸை வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கரம்பி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா தாவேக்கா இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாறுல தலித் மக்களுக்கு எந்த கட்சிகளும் செய்யாத காரியங்களை செஞ்சிருக்காங்க. அது ஃபேக்ட். பெரிய அளவில் அமைச்சரவையில் தலித் மினிஸ்டர்ஸுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருக்கு, தலித் மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ நேச்சுரலாக தாவே பிசிகே என்ன செய்வோன்றதை கிளைம் பண்றாங்களோ அந்த விஷயத்தை அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்ப பிசிகேன்ற கட்சிக்கான தேவை கம்மியாயிருக்கு. இப்ப அந்த சிக்கல் ஒன்று இருக்கு. ரெண்டாவது, இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப டிவிகே பிஎம்கேவோடையும் க்ளோஸ் ஆகிறாங்க. ஓகே, பிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் இடையே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு நெருக்கமாக இப்போ பார்க்க முடியுது. ரெகுலராக மீட் பண்ணுறதா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. இது திருமாவளவன் அவர்களுக்கு சிக்கல். ஸோ அதனால தான் நம்ம பார்த்தோம்னா தொடர்ச்சியாக டிவிகேவை நோண்டி பார்க்குற மாதிரி சில விஷயங்களை பேசுகிறதா இருக்கலாம். சில நேரங்கள் பார்த்தோம்னா அப்படியே திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கோம், டிஎம்கேவும் டிவிகேவும் ஒரே கூட்டணியில் இருக்கணும், இந்த மாதிரிலாம் பேசி டிவிகேவுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணமே என்னன்னா, பிஎம்கே இப்ப நெருங்கிட்டு இருக்காங்க டிவிகேவை. ஸோ இதுவும் விசிகேவுக்கு பெரிய ஒரு சிக்கல். ஸோ இப்படி நிறைய சிக்கல்கள் போகும்போது நிறைய பேசுறாரு திருமாவளவன் அவர்களும். விசிகேவுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கிறதால தான் அவரு அதிகமா பேசுறாரு. இதுல ஒரு பார்ட் என்னன்னா, டிவிகேவோட அந்த நரேட்டிவ் இருக்கு பாருங்க, அதையும் அவரு முன்னெடுக்கிறார். அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து திருமா அவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லீடர் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. இப்போ திருமா அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர். அவர் வந்து ஒரு பொது நிகழ்ச்சிக்கு, ஏதோ ஒரு துக்க வீடோ அல்லது ஒரு கல்யாண வீடோ ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது அங்கே பிஜேபி சார்ந்த தலைவர்கள் வராங்க அப்படின்னா மூஞ்சை திருப்பிட்டுலாம் போக முடியாது. இப்படி நிறைய நிகழ்ச்சியில் பிஜேபி தலைவர்களோடு கை கொடுத்து நல்லா தான் பேசிட்டு வந்தார் திருமாவளவன் அவர்கள். ஸோ அப்பொழுதுலாம் வந்து மற்றவங்க அவர் சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இந்த விஷயத்தெல்லாம் வச்சு அங்கே நான் இடப்படாதீங்க நீங்கள் அப்படின்னார். ஆனால் திருமாவளவன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கல்யாண வீட்டில் 2 தலைவர்கள் மீட் பண்றாங்க அப்படின்னும் பொழுது அதுக்கு வேறு சில கூட்டணி கணக்குகள் இருக்கும் அப்படின்னு அவரு வேறு ஒரு கணக்கு போடுறாரு. ஸோ அவருக்கு நடக்கும்பொழுது நம்ம வேற மாதிரி பார்க்கணும், வேற ஒரு சம்பவம் நடக்கும்போது அவரு அதை வேற மாதிரி பார்ப்பாரு அப்படின்னும் பொழுது தான் நமக்கு புரிஞ்சிக்க முடியும். இது சிம்பிளுங்க. அதான் இப்ப திருமாவளவன் அவர்கள் அப்கோர்ஸ் அவர் எல்லா லீடரையும் சந்திச்சு எல்லா காலகட்டங்களையும் பேசியிருக்காரு, அதுலலாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா டிவிகேவோட நரேட்டிவை திருமாவளவன் அவர்கள் பெடில் பண்றாரு. வேற ஒன்றும் இல்லை, திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும் ஒரு அரசியல் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அஃப்கோர்ஸ் 4 இடத்துக்கு போவாங்க, 4 பேரை சந்திப்பாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய குற்றமா பார்க்கக்கூடிய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கிடையாது. பட் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா தாவேக்காவுக்கு ஒரு தேவை இருக்கு. தாவேக்காவோட தேவை என்னன்னா குற்றமாக்கணும். ஆமா, இங்க ஒரு நரேட்டிவை கட்டமைக்கணும். டிஎம்கேவும் சீமான் அவர்களும் நெருக்கமா இருக்காங்க. டிஎம்கே தலைமையோட சீமான் அவர்கள் நெருக்கமா இருக்கும். இப்ப ஏற்கனவே என்டிகேவுக்குள்ள சில சிக்கல்கள் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு பத்திரிகையாளர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாரு, அதுக்கப்புறம் அதுக்கு பதிலா என்டிகே நண்பர்களும் பார்த்தோம்னா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நேச்சுரலா இந்த இஷ்யூவை ஒட்டி, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் சந்திக்கிறாங்க, அந்த சந்திப்பை ஒட்டி சில குழப்பங்கள் உள்ள போயிட்டு இருக்கு. அந்த குழப்பத்தை இன்னும் கொஞ்சம் கூட தீவிரப்படுத்தணும். ஸோ இப்போ பப்ளிக் முன்னாடி இன்னும் கொஞ்சம் கூட ஆணித்தரமாக சொல்லணும். 2 பேரும் பாருங்க சேர்ந்துருக்காங்க, இப்போ 2 பேருக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஒன்று அப்படி சொல்லும்போது என்டிகேவுக்குள்ள சில சிக்கல்களை அது ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. 2வது பப்ளிக் மத்தியில் பாருங்க இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. ஸோ என்டிகே ஒரு திமுக எதிர்ப்பு கட்சி கிடையாது. திமுகவை எதிர்க்கணும்னா நீங்க எங்கிட்ட தான் வரணும். என்டிகே கிட்ட 4% ஓட்டு இன்னும் இருக்கு. இதுக்கு முன்னாடி 8 இருந்தது, இப்ப 4% இருக்கு. அதுவும் குறைஞ்ச நம்பர் கிடையாது, பெரிய நம்பர் தான். ஸோ அந்த 4% ஓட்டு பிரிஞ்சு இருக்கிறத நம்ம அனுமதிக்க கூடாது. பட் டிவிக்கு என்ன சிக்கல்னா, இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல எல்லா தரப்புல இருந்து ஓட்டு வந்தாச்சு, மைனாரிட்டி ஓட்டு வந்தாச்சு, பாஜக வாக்குகளும் நிறைய உள்ள வந்தாச்சு, திமுக எதிர்ப்பு வாக்குகள், ஈவன் ப்ரோ திமுக வாக்குகள், எல்லா வாக்குகளும் உள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஓகே, 35% ஓட்டு வாங்கிட்டீங்க. ஆனா இப்ப நீங்க எல்லாருக்குமான அரசியல் பண்ண முடியாது. நீங்க இப்ப பாஜகவை எதிர்த்தீங்கன்னா மைனாரிட்டி சந்தோஷப்படுவாங்க,
ஆனால் பாஜக ஆதரவாளர்கள் நிறைய பேர் உங்களுக்கு ஓட் போட்டிருக்காங்க பாருங்க, திமுகவை வீழ்த்தணும்னு, அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. இல்லை நீங்கள் பாஜகவோட க்ளோஸ் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மைனாரிட்டிஸ் வந்து கோச்சுப்பாங்க, அவங்க வெளில போயிடுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு அரசியல் பண்ண முடியாது. இப்போ தாவேக்கா ஒரு அரசியல் ஸ்டாண்டை எடுத்து தான் ஆகணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் திமுக எதிர்ப்பு பேசிக்கிட்டு அரசியல் நிலைப்பாடு எடுக்காமல் தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் பாஜக கிட்ட அவங்க மோதலை, பாஜகவோட மோதவும் முடியாது. ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டில் கூடிய பாஜக எதிர்ப்பாளர் கொஞ்சம் பேர்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, இன்க்ளூடிங் மைனாரிட்டிஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஓட்ஸ் எல்லாம் வரக்கூடிய நாட்களில் வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதை சரி செய்யணும்னா தாவேக்கா கையில் என்ன ஆப்ஷன் இருக்கு? அப்போ சதுரி இருக்கக்கூடிய மற்ற திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் உள்ள கொண்டு வரணும். அந்த ஓட்ஸ் தான் தாவேக்காவோட நேச்சுரல் ஓட்ஸ். தாவேக்காவுக்கு வர வேண்டிய ஓட்ஸ் அதுதான். அதிமுகக்குள்ள ஒளிஞ்சிருக்கு பாருங்க அந்த ஓட்ஸ், என்டிகேக்குள்ள உட்கார்ந்துருக்கு பாருங்க அந்த ஓட்ஸ், அதுதான் தாவேக்காவோட உண்மையான ஓட்ஸ். மைனாரிட்டிஸ் வந்து எப்படியுமே தாவேக்கா ஓட்ஸ் கிடையாது. இந்த எலெக்ஷன்ல கொஞ்சம் பேர் நம்பி ஓட் போட்டாங்க, மேபி விஜய் கிறிஸ்டியன் நினைச்சு ஓட் போட்டுக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக போட்டாங்க. ஆனா ஒவ்வொரு கட்சிக்கும் நேச்சுரலான ஓட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஓட்டர்ஸ் மைனாரிட்டி ஓட்டர்ஸ் கிடையாது. அதோட சேர்த்து வேற கொஞ்சம் ஓட்ஸும் போகும். ஸோ அதை அந்த இழப்பை சரி செய்யணும்னா என்டிகேவை இன்னும் கொஞ்சம் கூட பலவீனப்படுத்த வேண்டிய தேவை தாவேக்காவுக்கு இருக்கு. 4% இருக்கு, அதுவே அதிகமான ஓட்டு தான் நினைக்கிறாங்க. 4% பெரிய நம்பர் தானே. இப்ப யோசிச்சு பாருங்க, தாவேக்காவுக்கு 35% இருக்கு, அதே 35% 31 ஆனா என்ன இருக்கும்? எதிர்கட்சி இந்த 108 சீட்ஸ் வந்து 50 இருக்கும். ஒரு பெர்சன்டேஜ்னு பார்த்தா 4% தான் இருக்கும். ஆனா சீட்ஸ்னு பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் பயங்கரமா கம்மியாகும். எதிர்கட்சியா கூட ஆயிருக்கலாம். ஆமா. ஸோ அது முக்கியமான விஷயம். இப்போ நான் சொன்ன மாதிரி சில ஓட்ஸ் வெளியே போகுதுன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்டிகேவோட ஓட்ஸ் வேணும். என்டிகேவோட ஓட்ஸ் வந்து டிவிகேக்குள்ளே பொருந்தி போகக்கூடிய ஓட்ஸ் தான். அதனால அவங்க, நான் சொல்கிறது என்டிகேவோட ஓட்ஸ் நான் சொல்லும்போது எல்லா ஓட்ஸுமே கிடையாது. அஃப்கோர்ஸ் என்டிகேக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளோட ஓட்ஸ்லாம் ஈஸியெல்லாம் ஷிஃப்ட் ஆகிடாது. ஆனால் தமிழ் தேசிய வாக்குகளையும் தாண்டி திமுக எதிர்ப்புக்காக நிறைய பேர் என்டிகே ஓட் போட்டிருப்பாங்க, ஜெனரல் பப்ளிக்கும். ஆமாம். ஸோ அந்த ஓட்ஸை வந்து இழுக்க அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஓட்ஸுமே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். அதனால தான் ஏடிஎம்கேவுக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுக்குறாங்க. இப்போ என்டிகேவை கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக எப்படி டச் பண்ணுறது தான். ஆனால் ஏடிஎம்கேன்னு வரும்போது ஏடிஎம்கேவை ஹெவியாக டார்கெட் பண்ணுறாங்க. ஏடிஎம்கேவோட எம்எல்ஏஸை இழுக்கிறதா இருக்கலாம், பழைய அமைச்சர்களை இழுக்கிறதா இருக்கலாம், அப்புறம் ஏடிஎம்கேவுக்கு எதிரான ஒரு நரேட்டிவை கட்டவிழ்த்து விடுவதா இருக்கலாம். ஏடிஎம்கேவை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. ஒன்று ஏடிஎம்கே ஒன்றுமே கிடையாது, தீர்ந்து போன சக்தியா, நீர்த்து போன சக்தி. அது வந்து மற்றும் பலர் அப்படின்ட்டார் அவரு. மற்றும் இப்ப இந்த கடைசியா பேசும்போது தீய சக்தி அப்புறம் தீர்ந்து போன சக்தி என்னமோன்னு சொன்னாரு. தீர்ந்து போன சக்தியை ஏதோ ஒண்ணு ஒரு வார்த்தை சொன்னாரு. சோ ஒண்ணு மட்டம் தட்டுறது அந்த கட்சி ஒண்ணுமே இல்லைன்னு. ரெண்டாவது அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் உள்ள இழுக்கிறது. சோ அந்த கட்சி இருக்கக்கூடாது, அதிமுகன்ற கட்சி இருக்கக்கூடாது, அந்த இடத்துல நான் உட்கார்ந்துருக்கும். அதுதான் அவங்க பிளானா இருக்கு. அதிமுக 5% ஓட்டு வாங்கினாலுமே அது தாவேக்காவுக்கு பிரச்சனை தான். ஓகே. ஸோ அதனால இப்போ நரேட்டிவ் தான் இப்போ போயிட்டு இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. இது வெறும் நரேட்டிவ் தான். அதுக்கு திருமாவளவன் உதவி திருமாவளவன் அவர்களுக்கு 1008 இஷ்யூஸ் இருக்கு சார் பேச. அதெல்லாம் விட்டுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் சந்திச்சு பேசினாங்கன்ற ஒரு இஷ்யூ அது. அதை எடுத்து பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? அதை எடுத்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவும் நான் சொன்ன மாதிரி நீங்களே பெரிய பல்ட்டி அடிச்சிருக்கீங்க, நீங்களே பெரிய பல்ட்டி அடிச்சிருக்கீங்க. இது ஏதோ சும்மா நானா சொல்லலை, ப்ரூஃப் இருக்கு. நீங்க அன்னைக்கு ஒன்று பேசுனீங்க, இன்னைக்கு நேர் எதிரான ஒன்று பண்ணிருக்கீங்க. ஸோ கண்ணு முன்னாடி ஒரு பெரிய பல்ட்டி நடந்திருக்கு. நீங்க இன்னொருத்தர் பல்ட்டி அடிக்க முயற்சி பண்றாருன்னு நீங்க சொல்றீங்க, அதுக்கு ப்ரூஃப் கூட கிடையாது. அது ஸோ இதை எதுக்கு பேசணும்? அதனால திருமாவளவன் அவர்கள் இதை பேச வேண்டிய தேவையே இல்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பேசுறாரு. பேசுறதுக்கான காரணம் இதுதான். ஓகே. அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள் நேற்று மாநாடு போட்டிருந்தார். அவருடைய இயக்கத்தின் முதல் மாநாடு, வீதி லீடர்ஸ் அமைப்பினுடைய முதல் மாநாடு பொள்ளாச்சியில் போட்டிருந்தாங்க. அரசியல் பெருசாக அதில் பேசப்படலை, போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாநாடு தான் போட்டிருந்தாங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, 26 ஒரு ஜென்சி புரட்சி ஒன்று நடந்தது, 31 ஒரு ஜென்சி புரட்சி நடக்கும் அப்படின்றத சொல்றாரு. நம்ம இயக்கத்திலே வந்து அதிகப்படியாக ஜென்சி இளைஞர்கள் இருக்காங்க. ஸோ 31 வேற ஒரு ஜென்சி புரட்சி இங்கே நடக்கும் அப்படின்றத சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? ஸோ இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவில் இப்போ ஒரு இயக்கத்தை தான் அவர் நடத்திட்டு இருக்காரு. இது ஒரு என்ஜிஓ மாதிரியான ஒரு அமைப்பு தான், பி தி லீடர்ஸ் அப்படின்ற அந்த அமைப்பு. ஸோ நேச்சுரலாக நீங்கள் என்ஜிஓ டைப் ஆஃப் அமைப்பை நீங்கள் லீட் பண்ணும்போது அது பொலிட்டிக்கலாக இருக்காது.
அண்ணாமலை அவர்களும் பார்த்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு அரசியல் அங்க தவிர்க்க பார்க்கிறார். பெருசா பொலிட்டிக்கலா அவர் எதுவும் பேசல. ஸோ நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இப்போதைக்கு ஒரு என்ஜிஓ டைப் ஆஃப் அமைப்பை உருவாக்கி நிறைய ஆட்களை உள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஆர்கனைஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறுறது, பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறினதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டெல்லாம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கார் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக கூட மேபி இருக்கலாம். ஏன்னா இப்போ சிக்கலான ஒரு சூழல் தான் இருக்கு. பெரிய ஒரு மாற்றம் ஆக்சுவலாக நிகழ்ந்திருக்கு. 50 வருஷமா மாற்றம் வேணும் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. குறிப்பா அந்த லாஸ்ட் 20 years நிறைய கட்சிகள் நிறைய தலைவர்கள் பேசிட்டாங்க மாற்றம் வேணும்னு. அந்த மாற்றம் இப்ப நிகழ்ந்துருச்சு. புதுசா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு கட்சி டக்குன்னு கோப்பையை தூக்கிட்டு போயிருச்சு. நான் தான் மாற்றேன், ஆமா நான் தான் மாற்றுன்னு அவங்க போயிட்டாங்க. இப்ப நீங்க உடனடியா நான் விஜய் அவர்கள் அட்டாக் பண்ண போறேன் இல்லாட்டி திமுக அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு பெரிய ஒரு ஹைப் விஜய் அவர்களுக்கும் இருக்கு. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் மனதிலையும் ஒரு மாற்றம் ஏற்பட்டதா ஒரு ஃபீலிங் நிறைய பேருக்கு இருக்கு. நம்ம ஒன்று சாதிச்சிட்டோம்பா அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. அப்போ ஒரு 1 year டைம் கொடுக்கறது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அவர் சொன்னார் 1 year டைம் கொடுக்கலான்னாரு. ஆமா, நான் விஜய் அவர்களுக்கு 1 year டைம் கொடுக்கறது சொல்ல, ஓகே அண்ணாமலை அவர்களுக்கும் 1 year டைம் வேணும்ல. நீ எடுத்தோடனே ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சண்டை போடுறது இப்போ கரெக்டா இருக்காது. ஸோ கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணலாம். ஈவன் சீமான் அவர்களே பாருங்களேன், அவர் இந்த மாதிரியான காரணங்கள் சொல்லலைனாலும் ஒரு 2-3 months அவர் குவைட்டா தான் இருக்காரு. ஸோ அப்போ அவருக்குமே தேவைப்படுது கொஞ்சம் நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணோம், கொஞ்சம் உட்கார்ந்து என்ன நடக்குதுன்றதை முதல் பார்ப்போம். ஸோ அந்த ஒரு இடத்துல அண்ணாமலை அவர்கள் இருக்காருன்னு பார்க்குறேன். ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் இதுக்கு முன்னாடி. இப்போ வேணா ஒரு புது இயக்கத்தோட தலைவராக இருக்கலாம், நாளைக்கு அதுவும் அரசியல் கட்சியாக தான் மாறப்போகுது. ஆனால் அவர் அரசியல்வாதி தான். அண்ணாமலை அவர்கள் பொலிட்டிஷியன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அண்ணாமலை அவர்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் அவர் ஒரு 1/2 மணி நேரம் பேசினாருன்னா அதுக்குள்ள அரசியல் இருக்கதான் செய்யும், அது தவிர்க்க முடியாது. ஸோ நேற்று அவர் பேசின இந்த ஸ்பீச்சில் நான் பார்த்தது என்னன்னா, தாவேக்காவை அட்டாக் பண்ண வேண்டான்ற ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் புதுசா இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும். அதே மாதிரி விஜய் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு, கவர்மெண்ட்டை சார்ந்தெல்லாம் நம்ம இருக்க முடியாதுன்ற துணிலையும் அவர் பேசுறாரு. ஸோ கவர்மெண்ட்டை நம்ம அட்டாக் பண்ண போறது இல்லை, இருக்க போற மினிஸ்டர்ஸையும் நம்ம டார்கெட் பண்ண போறது இல்லை, நம்ம அதை கடந்து சில விஷயங்கள் நம்ம பண்ண போறோம். ஸோ அப்ப ஒரு விஷயம் கிளியர் ஆயிருச்சு, ஆன்டி டிவிகே பாலிடிக்ஸ் இப்போதைக்கு இருக்காது. அதே போல நாங்கள் வேற சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம், நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு நிறைய கோரிக்கைகள்லாம் வைப்போம், அதெல்லாம் சரியா பூர்த்தி செய்யப்படாத பட்சத்தில் நாங்கள் அரசுக்கு எதிராகவும் நாங்கள் அழுத்தம் போடுவோம் அப்படின்ற விஷயத்தையும் பேசியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் இருக்கு. அப்போ எப்படியுமே ஃபர்ஸ்ட் ஒரு 1 year நீங்கள் தாவேக்காவோட பஞ்சாயத்துக்கு போகிறது இல்லை அப்படின்றத காட்டுறீங்க. இது பொலிட்டிக்கலாக இது ஏன் அண்ணாமலை அவர்களுக்கு தேவைப்படுதுன்னா, அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முன்னாடி திமுக எதிர்ப்பு அரசியல பேசினவர், ஸ்ட்ராங்கான திமுக எதிர்ப்பு, வெஹிமெண்டான திமுக எதிர்ப்பு. இன்னைக்கு அவரு தாவேக்கா எதிர்ப்பை கையில் எடுத்தாருன்னா அதிமுக அவர்களுடைய அதே சிக்கல் அவருக்கும் வரும். இன்னைக்கு அதிமுகவே பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் விஜய் அவர்கள் எதிர்த்து நிறைய பேசிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு கூட பேப்பர்ல பார்த்தோம்னா அவரோட விஜய் அவர்கள் எதிர்த்து ஏதோ அறிக்கை என்னமோ விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன், ஸ்ட்ராங்கா பேசுறாரு. அது பெருசா எடுபடாது. ஏன் எடுபடாதுன்னா, அதிமுக தொண்டர்கள் இபிஎஸ் அவர்கள் திமுக எதிர்ப்புன்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அங்க இருக்கிறதா திமுக வாக்குகள் தான். நீங்க தாவேக்காவை அட்டாக் பண்ணீங்கன்னா, என்ன அது தாவேக்காவை அட்டாக் பண்றாரு இபிஎஸ் அவர்கள், திமுக எதிர்க்கக்கூடிய தாவேக்காவை போய் எதிர்க்கிறாரு, ஏதோ ஒரு வகையில் அது நம்மளோட நட்பு சக்தி தான் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த ஒரு சிக்கல் அண்ணாமலை அவர்களுக்கும் இருக்கு. அவர் பாட்டுக்கு உள்ள வந்து கவர்மெண்ட் பவர்ல இருக்கவங்கள தான் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு தாவேக்காவை அட்டாக் பண்ணா அவரோட கோர் சப்போர்ட்டர்ஸ் கிட்ட அது பெருசா எடுபடாது. அவங்க அண்ணாமலை அவர்கள் ஃபுல் ஃபோர்ஸ்ல திமுக கிட்ட போகணும்னு எதிர்பார்ப்பாங்க. இல்ல தாவேக்கா எதிர்ப்பு எடுபடணும்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகும். அப்ப ரைட்டு தாவேக்கா எதிர்ப்பு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனாலதான் சொல்றேன், ஆன்டி டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் நிறைய வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, அது சீமான் அவர்களா இருக்கலாம், அண்ணாமலை அவர்களா இருக்கலாம், அவங்களுக்கு உடனடியாக ஃபுல் ஃபிளட்ஜில் போகிறத விட கொஞ்சம் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம் அப்படின்றது பெட்டரான ஒரு ஸ்டாண்டாக இருக்கலாம். இப்போ அஃப்கோர்ஸ் என்டிகே பொறுத்தவரை அவங்க டிவிக்கு எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டிவிக்கு தான் இப்போ பவரில் இருக்காங்க, பவரில் இருக்கக்கூடிய கட்சியை கடுமையாக நம்ம எதிர்க்கணும் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் இன்னும் அந்த இடத்துக்கு வரல. ஸோ நம்ம இப்போதைக்கு வெயிட் அண்ட் வாட்ச் கேம் ஆடுவோம். மேபி ஒரு என்ஜிஓவாக இருக்குது, ஒரு இயக்கமாக இருக்குது, அதனால் நம்ம இங்கேருந்து பேச வேண்டாம், கட்சி ஆரம்பிச்சுட்டு பேசுவோம் அப்படின்றாரு. அப்போ கூட கட்சி எப்போ ஆரம்பிப்போம் அப்படின்னா, இப்போ 19 லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க, 50 லட்சம் உறுப்பினர்களாக மாறும்பொழுது நம்ம கட்சி ஆரம்பிப்போம். இப்போ இன்னைக்கு என்ஜிஓவா அது இருக்குதுன்னா அது ஒரு கான்சியஸ் டிசிஷன்.
நீங்க அது என்ஜிஓவா இருக்கணும்னு விருப்பப்படுறதால அது இன்னைக்கு ஒரு இயக்கமா இருக்கு இல்லையா? அதுக்கான காரணத்தை நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அண்ணாமலை அவர்கள் நினைச்சாருன்னா இன்னைக்கு ஒரு கட்சியா மாறி இருக்கலாம். பட் உங்களோட விருப்பம் இது இன்னைக்கு என்ஜிஓவா இருக்கணும் அப்படின்றது. அதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஏன் நிறைய அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க தொண்டர்கள் யாருன்றதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்ஃபேக்ட் நம்ம தாவேக்கா அரசியலுக்கு வரும்போது இந்த விமர்சனம் தான் வச்சோம். தாவேக்காவை பொறுத்தளவு அரசியல் செயல்பாடே இல்லை. அரசியல் செயல்பாடே இல்லைன்னா கரெக்டான ஆட்களை நீங்க அடையாளம் காண முடியாது. அப்ப தவறான நாட்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்க. தவறான நாட்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க பவர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய தவறுகள் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சிக்கல்கள்லாம் இருக்கும். அப்புறம் அவங்க பண்ற பிரச்சனைகள்லாம் உங்க தலையில தான் அந்த விழும். அப்புறம் சொசைட்டிக்கும் அவங்களால பிரயோஜனம் இருக்காது. ஸோ அந்த வகையில ஏதோ பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ல ஈடுபடலை, பட் ஒரு நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்க. இப்ப அண்ணாமலை அவர்கள் பேசும்போது இதை வந்து போதை ஒழிப்புக்கான மாதமா நம்ம இதை பார்ப்போம். ஸோ இந்த மாசம் ஃபுல்லா நம்ம போதை ஒழிப்பை நம்ம டார்கெட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு மாசம் என்வாரன்மெண்ட் டார்கெட் பண்ணுவோம். இப்ப யூஎஸ்ல இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் உண்டு இல்லையா? இப்ப பிளாக் ஹிஸ்டரி மந்த்தும்பாங்க, பிப்ரவரியை வந்து பிளாக் ஹிஸ்டரி மந்த்தும்பாங்க, அப்புறம் மார்ச்சை வந்து விமன்ஸ் ஹிஸ்டரி மந்த்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு மாசம் பார்த்தோம்னா ப்ரைட் மந்த்பாங்க, எல்ஜிபிடி இவங்களுக்கான எல்ஜிபிடி நடக்குது. ஆமா, இது ஒரு மாசம் ஃபுல்லா அந்த ப்ரைடுக்கான ஒரு மந்த், என்ன மந்த் தெரியல, அப்படிலாம் வச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மாசமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இஷ்யூவை சென்டர் பண்ணி அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அண்ணாமலை அவர்களும் பார்க்கும்போது இந்த மாசம் வந்து நாங்க ட்ரக்ஸுக்கு எதிரான வேலைகளை பார்ப்போம், அடுத்த மாதம் என்வாரன்மெண்ட்டை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவர் சொல்கிறார். இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது ஓரளவுக்கு ஆர்கனைஸ் ஆவீங்க. எப்போவுமே ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடும் போது தான் மனிதர்கள் ஆர்கனைஸ் ஆவாங்க. இப்போ நம்ம இந்த ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம், வேலையே பண்ணாமல் சும்மா இப்படி உட்காந்துருக்கோம், நான் ஆர்கனைஸ் ஆக மாட்டோம். நமக்கு ஒரு 10 வேலை இருக்குன்னா தான் நான் இந்த வேலையை பார்க்குறேன், நீங்கள் அந்த வேலையை பாருங்கள், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை பார்ப்போம். அப்படி ஒரு சிஸ்டம் அப்போ தான் கிரியேட் ஆகும். ஸோ அந்த வகையில் ஒரு சிஸ்டம் கிரியேட் ஆகும், அவங்க ஆர்கனைஸ் ஆவாங்க, திறமையான ஆள் யாருன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது. அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் கரெக்டான ஆட்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஆர்கனைஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறலாம். அண்ணாமலை அவர்கள் ஒன்று ஷார்ப்பான பொலிட்டிஷியன். அஃப்கோர்ஸ் அவரோட ஐடியாலஜி என்னன்னு இப்போ நமக்கு கிளியராக தெரில. அவரோட இதுக்கு முன்னாடி இருந்த ஐடியாலஜியில் நமக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். பட் அவர் ஒரு ஷூடான பொலிட்டிஷியன். என்னோட நம்பிக்கை என்னன்னா, ஒரு விஷயம் செய்கிறாருன்னா கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசிச்சு தான் அவர் பண்ணுவார். பிஜேபியில் இருக்கும்போதும் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் காய்களை நகர்த்தினாரு, இப்பயும் கேர்ஃபுல்லாக தான் காய்களை நகர்த்துவார் அப்படின்னு நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அண்ணாமலை அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கிறார், ஒரு கட்சியை ஆரம்பிக்க போறார், மேபி நெக்ஸ்ட் இயர் ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுப்போம். ஆனால் தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிட்டார். இது நடந்தாலே நம்ம என்ன யோசிப்போம், அப்போ ஒரு புது கட்சிக்கான ஸ்பேஸ் இருக்கா? இப்போ ரஜினி அரசியலுக்கு வராருன்னா அதிமுக திமுக 2 பேரும் பலவீனப்பட்டுட்டாங்க, ஒரு மாற்று அரசியலுக்கான ஸ்பேஸ் இருக்கு, ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படின்லாம் நம்ம பேசணும்ல. இப்போ அதுக்கான ஸ்பேஸ் இருக்கா? அண்ணாமலை அவர்கள் வந்தாருன்னா என்ன ஸ்பேஸ் அவர் கரெக்டாக யூஸ் பண்ண போறார் அப்படின்ற முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. நான் எப்படி பார்க்குறேன்னா, 2016 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறக்குறாங்க. அதுக்கப்புறம் அதிமுகவில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது. அதிமுகவோட பேக்கிங் கம்யூனிட்டி மாறுது. 16 வரைக்கும் பார்த்தோம்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலையும் சரி, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலையும் சரி, தேவர் கம்யூனிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. 16க்கு அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம், இபிஎஸ் அவர்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம் ஏடிஎம்கேவோட பேக்கிங் கம்யூனிட்டி மாறுது. அது ஒரு கவுண்டர் சென்ட்ரிக் பார்ட்டியாக அதுக்கப்புறம் மாற ஆரம்பிக்குது. இந்த மாற்றம் ஏதோ எதர்ச்சியாக நடந்த ஒரு மாற்றம் கிடையாது. எப்பவும் ஒரு கட்சியோட பேக்கிங் கம்யூனிட்டியாக இருக்கணும்னா ஃபினான்ஷியலி அந்த கம்யூனிட்டி பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த கட்சிக்கு ஃபண்ட் பண்ணணும்ல, நீங்கள் அந்த கட்சியை நீங்கள் பேக் பண்ணாதான் பேக்கிங் கம்யூனிட்டியை. ஸோ ஒன்றும் ஃபண்டிங்கும் பண்ணணும். ஆமாம். அப்புறம் அஃப்கோர்ஸ் இப்போ பொலிட்டிக் அந்த பார்ட்டியால் அந்த கம்யூனிட்டிக்கு யூஸ் இருக்கும். அதனால சும்மா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இந்த கம்யூனிட்டி ஒரு பார்ட்டியை. ஸோ இப்போ இந்த மாற்றம் ஏதோ எதர்ச்சியாக நடக்கல, ஏதோ சும்மா ஆக்சிடென்டலாக இபிஎஸ்ஸை உட்கார வைக்கிறாங்க, ஆக்சிடென்டலாக அந்த விஷயம் நடக்கல. இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம்னா, குறிப்பாக அந்த லாஸ்ட் 30 இயர்ஸில் குளோபலைசேஷனுக்கு அப்புறம் வெஸ்ட்டில் பார்த்தோம்னா பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம் நடக்குது. அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் பெரிய ஒரு வளர்ச்சி அந்த பகுதிக்கு கொடுக்குது, பெரிய ஒரு மணி பவரையும் கொடுக்குது. ஸோ அந்த growth வந்து பொலிட்டிக்கலாகவும் அவங்களோட அந்த இன்ஃப்ளூயன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது, அதிமுகலையும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. ஆனால் இப்போ அது வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு பெரிய விஷயம். ஒரு ரூலிங் பார்ட்டி
அந்த பார்ட்டிக்கு நம்ம பேக்கிங் கம்யூனிட்டியாக இருக்கோம்னா அது ஒரு பெரிய விஷயம். அதுவும் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் பேக்கப் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டிக்கு பவர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பவர் நிறைய தேவையும் படும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, அதிமுக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்போ பொலிட்டிக்கல் பவரால் அங்கே இருக்கக்கூடிய ரூலிங் கிளாஸ் என்ஜாய் பண்ணியிருப்பாங்களா, அந்த பொலிட்டிக்கல் பவரை யூஸ் பண்ணி நிறைய காரியங்கள் பண்ணியிருப்பாங்களா, அதை இப்போ பண்ண முடியாது. நாளைக்கு அதிமுக பவருக்கு வருவாங்களான்ற அந்த அவநம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அதிமுக பெரிய ஒரு கிரஷிங் டிஃபீட்டை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, 3வது இடத்துல தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க பொலிட்டிக்கலாக வேறு வாய்ப்பை தேடுவாங்க. ஆமாம், வேற வாய்ப்பை தேடுவாங்க, பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பொலிட்டிக்கலாக வேற ஆப்ஷன்ஸை தேடுவாங்க. அந்த இடத்துல தான் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு பார்க்குறேன். அப்போ அண்ணாமலை மீது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் இல்லை, இவர் வந்துருவாரு, இவர் வர முடியாது இபிஎஸ்ஸால, ஆனால் இவர் வந்துருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் தானே பண்ண முடியாது. இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு சின்ன ஒரு ஜாதி கட்சி இருக்குன்னு வச்சுப்போம், அவங்க 2 சீட் தான் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், அவங்களையுமே கொஞ்சம் பேர் பேக் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சின்ன ஜாதி கட்சியாலையும் சில யூஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் சின்ன அந்த லெவல் லீடர்லாம் கிடையாது. அவர் டெஃபினட்டாக ஒரு பெரிய தமிழ்நாடு முழுக்க பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடிய தலைவர் தான். நாளைக்கு அவர் ஜெயிக்கணும்னு நீங்கள் நம்பணும்னு கூட அவசியம் கிடையாது. இவரால் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாய்ஸாக இருப்பார் அப்படின்னு நினச்சாலே நீங்கள் அவரை பேக் பண்ணலாம். ஓகே, ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அது ஒரு 10 இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பேக் பண்ணலாம். இது ஏன்னு சொல்கிறேன், நேற்று அண்ணாமலை அவர்கள் மீட்டிங் நிறைய முக்கியமான இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் வந்திருந்தாங்க. ஸோ அரசியலுக்கு பின்னாடி இந்த ஒரு விஷயமும் இருக்கு. எந்த ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டும் பெருசாக வளருதுன்னா அந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி இருக்கும். அந்த பேக்கிங் கம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம். பேக்கிங் கம்யூனிட்டி இல்லாத ஒரு பவர்ஃபுல்லான பேக்கிங் கம்யூனிட்டியோ பவர்ஃபுல்லான பேக்கிங் கம்யூனிட்டிஸோ இல்லைன்னா ஒரு பார்ட்டியால் ஒரு முதலும் போக முடியாது. அந்த பேக்கிங் இருக்கு பாருங்க, அதுதான் ஃபண்ட்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரும். அதெல்லாம் உள்ள கொண்டு வரும்போது தான் பெரிய மாற்றங்கள் டப்புன்னு நடக்கும். 90ஸ்க்கு அப்புறம் ஏன் பிஜேபி ஸ்ட்ராங் ஆகுது, அதுக்கு முன்னாடி ஏன் ஆகலை? கரெக்டாக குளோபலைசேஷன் என்ன பண்ணுது, இந்தியாவில் ஒரு எலிட்டை கிரியேட் பண்ணுது, ஒரு புது ஆளும் வர்க்கத்தை கிரியேட் பண்ணுது. காங்கிரஸோட பேக்கிங் கம்யூனிட்டி போதும் அந்த பழைய ஆட்கள் எல்லாம், இந்த பழைய ஓல்டு எலிட் இருப்பாங்கல்ல அவங்க. பிஜேபிக்கு புதுசாக இன்னொரு குரூப்பை பிஜேபியை புஷ் பண்ணுறாங்க. புதுசாக உருவான அந்த குரூப் வந்து பிஜேபியை பேக் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட க்ரோத்துக்கு ரொம்ப அவசியம். அங்கே ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னு பார்க்குறேன். பெஸ்ட்டில் இப்போ அவங்களுக்கு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களுக்கு நிறைய ஃபண்ட்ஸும் இருக்குது, அவங்களுக்கு நிறைய தேவைகளும் இருக்குது. அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் இல்லை. இபிஎஸ்ஸால் அதை பெருசாக பண்ண முடியல, ஏடிஎம்கே விழுந்துட்டாங்க. அதனால தான் இபிஎஸ் அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு அண்ணாமலையை வளரக்கூடாதுன்னு நினச்சார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த இடத்த நம்ம என்னாலும் ஹோல்டு பண்ணி வைக்கணும்னு தெரியும். அங்கே போட்டியாக இன்னொருத்தர் வரதை அவங்க விரும்பல. பிஜேபி என்னாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் இங்கே இதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, நீங்கள் வெளியில் வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ இபிஎஸ் அவர்கள் அந்த மாதிரி டேர்ம்ஸை டிக்டேட் பண்ணுற இடத்துல இல்லை. இப்போ இபிஎஸ் வீக் ஆகிட்டார். ஸோ இப்போ அவரை மீறி உங்களால் கொங்கு பகுதியில் கொடி நாட்ட முடியும். ஓகே, அதான் அண்ணாமலை பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆமாம். ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய வாய்ப்பு. அங்கே இருக்கக்கூடிய அந்த ரூலிங் கிளாஸ் இருக்குது பாருங்க, கேபிட்டலிஸ்ட் கிளாஸ் இருக்குது பாருங்க வெஸ்ட்டில், அவங்களுக்கு இப்போ பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இல்லை. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை புஷ் பண்ணுறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் இல்லை. ஓகே. ஸோ அங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது, அங்கே ஒரு வேக்வம் இருக்குது. நேற்று நல்லா வேலை நடந்துட்டு இருந்தது, இன்னைக்கு அதை செய்கிறதுக்கு நமக்கு ஆள் இல்லை. அப்படியான ஆள் அண்ணாமலைன்னு நினைப்பாங்கன்றீங்க? அண்ணாமலை மேலேயும் கொஞ்சம் பெட் பண்ணலாம். 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 4 பேர் அண்ணாமலை அவர்கள் மேலே பெட் பண்ணலாம். ஓகே. இன்னொரு பார்வை என்னன்னா, 31ல் ஜென்சி இன்னொரு புரட்சி பண்ணுவாங்க அப்படின்றாரு அண்ணாமலை அவர்கள். 26ல் ஒரு புரட்சி பண்ணிட்டாங்க, விஜய் அவர்களை கொண்டு வந்துட்டாங்க. நிகழவே நிகழாதுன்னு நினச்சோம், நிகழ்ந்துருச்சு. இப்போது சீமான் அவர்கள் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்காரு, நான் தான் மாற்று அப்படின்றாரு, எல்லாருக்கும் மாற்று நான் தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் 2 வருஷம் ஆன விஜய் என்ன பண்ணார் அப்படின்னா, நான் தான் மாற்று அப்படின்னு மக்களுடைய செல்வாக்கையும் பெற்று சிஎம் ஆயிட்டார். இப்போ இந்த மாற்று அப்படின்றது அந்த அளவுக்கு எடுபடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போதான் மாற்று ஒரு மாறி இருக்கு டக்குன்னு. அப்படி இருக்கும்பொழுது ஒரு 5 வருஷத்துக்குள்ள சீமானும் நான் தான் மாற்றுன்னுவாரு, அண்ணாமலையும் நான் தான் மாற்றுன்னுவாரு. அப்படி இருக்கும் பொழுது மக்கள் இந்த மாற்று அப்படின்ற அந்த வார்த்தையில ஒரு கரிஷ்மா இருக்குன்னு பாக்குறீங்களா? எப்பவுமே மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி பவருக்கு வந்தாங்க, அவங்க பார்த்தா ஒரு 40-50 இயர்ஸ் கண்டினியூஸாக ரூல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாஜக வராங்க, இன்னைக்கு வரைக்கும் ரூல் பண்ணுறாங்க. அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு பார்ட்டி அதிகாரத்தை கைப்பற்றிட்டாங்கன்னா கண்டினியூஸாக நிறைய நாட்கள் தொடர்ச்சி அவங்க ஆட்சி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலையுமே எடுத்துப்போமே, தமிழ்நாட்டில் திராவிட கட்சியான திமுக ஃபர்ஸ்ட் பவருக்கு வராங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க பவரை கைப்பற்றிடலாம் அப்படின்ற இடத்துல தான் இருக்காங்க.
ஒன்னோ ரூலிங் பார்ட்டியா இருப்பாங்க, இல்லைன்னா செகண்ட் பிகெஸ்ட் பார்ட்டியா இருப்பாங்க. நாளைக்கு எங்களுக்கு பவருக்கு வர வாய்ப்பு இருக்குன்ற இடத்துல இருப்பாங்க. அதே மாதிரி தான் அதிமுகவும் ஒன்றும் அவங்க அதிகாரத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் எலெக்ஷனில் நாங்கள் வந்துருவோம் அப்படின்ற ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு மாற்றம் நடந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 50 இயர்ஸ் பார்த்தா கண்டினியூஸாக அந்த சிஸ்டம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். இதை நம்ம இந்திய சூழலில் நம்ம இதை பார்க்குறோம் மோஸ்ட்லி. ஸோ அதனால நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அப்போ தாவேக்கா வந்தாச்சுன்னா நெக்ஸ்ட் ஒரு 40-50 இயர்ஸுக்கு அவங்க தே வில் பி ஹியர், அதை ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ தாவேக்கா நண்பர்கள்ட்டெல்லாம் நான் பேசும்போது தாவேக்கா அவ்வளோதான், நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் தாவேக்கா தான், ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்கள், திமுக வீக்காக இருக்காங்க, கூட்டணி கட்சி கூட இல்லை, 15 வருஷம் நாங்கள் தான் அப்படின்றாங்க. ஆனால் பொலிட்டிக்ஸில் நீங்கள் எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி சில நேரங்களில் அரசியல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும், சில நேரங்களில் ரொம்ப வயலண்டான அரசியல் மாற்றங்கள் வரும், சில நேரங்களில் பார்த்தோம்னா 4-5 மந்த்ஸ்க்கு ஒருக்கா மாறிக்கிட்டே இருக்கும். பிரிட்டனில் எடுத்துக்கோங்க, எவ்வளவு மாற்றங்கள் அங்கே 4-5 மந்த்ஸுக்கு ஒருக்கா கவர்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஸோ சூழலுக்கு ஏற்ற மாதிரி அரசியலும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய சூழல் இந்த லாஸ்ட் 50 இயர்ஸ் பார்த்தோம்னா இந்தியாவில் ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு இதை கொடுத்துருக்கு, பொலிட்டிக்கல் சிஸ்டமை கொடுத்துருக்கு. இப்படியே தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி ஒரு திமுக நண்பர் என்கிட்ட பேசினார். அவர் திமுகவில் ஒரு முக்கியமான பொறுப்புலையுமே இருக்கார். அவர் பேசும்போது என்ன சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த தடவை கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சிருவோங்க, ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் செதறி போயிருக்கு, ஸோ நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். இந்த தடவை நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா அதிமுக இல்லாமல் ஆயிடும், அதிமுக மேலே நம்பிக்கை போயிடும், ஸோ அடுத்த தடவை நாங்கள் தான் ஜெயிப்போம், கண்டினியூஸாக இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்னும் 2 எலெக்ஷன் நாங்கள் ஜெயிப்போம், 15 இயர்ஸ் தொடர்ந்து நாங்கள் பவரில் இருப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ எனக்குமே அது பெரிய தவறாக படலை. சரி, ரொம்ப பேராசைப்படுறாருன்னு எனக்கு பட்டுச்சே தவிர லாஜிக்கலாக, ஆமாம் ஓகே, லாஜிக்கலாக அவர் சொன்ன மாதிரி திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் உடையுது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் செகண்ட் டைம் ஜெயிச்சிங்கன்னா அதிமுக இல்லாமல் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ தேர்ட் டைம் நீங்கள் ஜெயிக்கிறது கூட மேபி வாய்ப்பு இருக்குது, ஏன்னா உங்களை எதிர்க்க ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நடக்குது. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க திமுகவை தோக்கடிக்கணும். திமுகவை தோக்கடிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய சட்டம் என்ன, திமுகவை தோக்கடிக்கணும்னா அதிமுக தான் ஓட் போடணும். மக்கள் பார்க்குறாங்க எனக்கு திமுக தோக்கடிக்கணும், ஆனால் அதிமுக நம்பகத்தன்மையோடு இல்லை, அதிமுக பலவீனமாக இருக்குது, எனக்கு அதிமுகவை பிடிக்கல, அப்போ நான் புதுசாக ஒரு திமுக எதிர்ப்பு கட்சியை உருவாக்குவேன். அதுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, தாவேக்காவுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, புதுசாக நான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் இந்த பக்கம் போகிறாங்க. ஸோ இதை நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நடக்குதுங்க. ஸோ அதனால சில நேரங்களில் நம்ம சிந்தனைக்கு அப்பாற்பட்ட நிறைய விஷயங்கள் சொசைட்டியில் நடக்கும். அது நடந்ததுக்கப்புறம் நம்ம கணக்கு போட்டு பார்த்தா எல்லாம் லாஜிக்கலாக தான் இருக்கு இப்போ. ஆனால் இதை நம்மளால எலெக்ஷனுக்கு முன்னாடி இமேஜின் பண்ண முடியல. நம்மளால மட்டும் இல்லை, 95% நாட்களாக இமேஜின் பண்ண முடியல. தாவேக்காவுக்கு சாதகமாக சில காரணங்களுக்காக எலெக்ஷன் முன்னாடி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க மட்டும் தான் கரெக்டாக சொன்னாங்க. அவங்களுமே உள்ளுக்குள்ளே வந்து தாவேக்கா தோக்குன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் தாவேக்கா ஆதரவு இல்லைப்பட்ட சில காரணங்களுக்கு அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இப்படியே ஸ்மூத்தாக போகணும், அடுத்த 50 வருஷம் தாவேக்கா இருக்கும், இனி திமுகவும் தாவேக்காவும் தான், இல்லைன்னா 2 திராவிட கட்சியும் காணாம போயிடுவாங்க, புதுசாக தாவேக்காவுக்கு அப்போசிஷனாக இன்னொரு பார்ட்டி வரும், அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ண முடியாது, என்ன நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. சில நேரங்களில் மாற்றம் ஏற்பட்டதுக்கப்புறம் அது ரிவர்ஸ்க்கு தள்ளிடுவாங்க, அதுவும் நடக்கும். ஆனால் இந்த குழப்பங்கள் நல்லது தான். இந்த குழப்பங்கள் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இந்த குழப்பம் பார்த்தீங்கன்னா 8 தலித் மினிஸ்டர்ஸை உருவாக்கியிருக்கு, கோலிஷன் கவர்மெண்ட்டை உருவாக்கியிருக்கு, அது பவர் ஷேரிங்கை உருவாக்கியிருக்கு. நமக்கு தாவேக்கா மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கலாம், தாவேக்காவுக்கு சொசைட்டியில் மாற்றம் கொண்டு வரணுன்றது அவங்களோட இன்டென்ஷன் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் தாவேக்கா பவருக்கு வந்ததால் அதோட ஒரு பை ப்ராடக்டாக நிறைய சேஞ்ச் நடந்திருக்கு. தலித் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கோலிஷன் கவர்மெண்ட் அங்கே நடந்துட்டு இருக்கு, பவர் ஷேரிங் நடக்குது. அப்புறம் சில காரணங்களுக்காக மக்களும் என்ன பண்ணுறாங்க, இப்போ டாஸ்மாக்லாம் சண்டைக்கு போகிறாங்க, 10 ரூபா கொடுக்க முடியாதுன்றாங்க. இதெல்லாம் பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். ஆனால் இப்போ என்னன்னா, ஏன் இன்னொரு மாற்றம் நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எங்கேருந்து வருதுன்னா, ஒரு மாற்றம் பொலிட்டிக்காக நடந்தாச்சு, கிரவுண்டில் நீங்கள் நிறைய சேஞ்ச் பண்ணணும். கிரவுண்டில் நீங்கள் எதையும் சேஞ்ச் பண்ணாமல் மேலே மட்டும் வந்து உட்காந்துருக்கீங்கன்னா திரும்ப மக்கள் இன்னொரு மாற்றத்தை நோக்கி போவாங்க. 2 திராவிட கட்சிகளும் வேண்டான்னு தாவேக்கா போயிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு அதிருப்தி மக்களுக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஒரு டீ கடையில் போய் ஒரு பஃப் சாப்பிட்டா 25 ரூபா, ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி அது 10-12 ரூபா தான் இருந்தது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்கு. 2 மடங்கு அதிகமாக விலைவாசியெல்லாம் ஏறிடுச்சு. இப்போ அந்த மாற்று அப்படின்ற சொல்லுக்கு மக்கள்கிட்ட ஈர்ப்பு இன்னும் இருக்கும் அப்படின்றீங்களா? அதை டிட்டர்மின் பண்ணக்கூடியது, அதை தீர்மானிக்கக்கூடியது எதுவாக இருக்கும்னா தாவேக்காவோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்குன்றேன்.
இப்போ என்ன பொறுத்தளவு என்னோட நம்பிக்கை என்னன்னா, தாவேக்காவால பெருசாக இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இந்த சிஸ்டமுக்குள்ள தன்னை பொருத்திக்க முடியும் தாவேக்காவால. இந்த சிஸ்டமை டிஸ்டர்ப் பண்ணணும்னா அதுக்கு தேவையான அரசியல் சக்திகள் உங்ககிட்ட இருக்கணும். அது சண்டை. ஏற்கனவே ரூலிங் கிளாஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஏற்கனவே நிறைய கரப்ஷன் இருக்கும். அதெல்லாம் அடிச்சு உடைக்கணும்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் வில் தேவை, மக்கள் சப்போர்ட் தேவை. உங்ககிட்ட ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய மக்களோட சப்போர்ட் உங்களுக்கு பெருசாக இல்லை. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஃபேன்ஸ். அவங்கள வச்சு பெரிய தீவிரமான அரசியல் செயல்பாடுகளில் நீங்கள் அவங்கள வச்சு ஈடுபட முடியாது. அப்போ என்ன ஆகும், நீங்கள் பவருக்கு வந்துட்டீங்க, ஆனால் சொன்ன விஷயங்கள்லாம் டெலிவர் பண்ணலாம். என்ன ஆகும், வெனிசுவேலா மாதிரி ஒரு நாடு எடுத்துப்போம். எல்லாம் பவருக்கு வராங்க, இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு வராங்க. நாங்கள் அமெரிக்காவை அப்படி பண்ணிடுவோம், நாட்டை காப்பாற்றிடுவோம்னு. கடைசியில் அவங்களுக்கு அந்த விஷயங்களை செய்ய முடியலன்னா என்ன ஆகுது, மக்கள் அவங்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. லட்டின் அமெரிக்கா ஃபுல்லாக அதுதானே. சில விஷயங்களை செய்வோம்னு சொல்லிட்டு வந்து உட்காடுறாங்க, அப்புறம் சொன்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு செய்ய முடியல, அப்புறம் பட்டுன்னு தூக்கி போட்டுருவாங்க அவங்கள. புதுசாக இன்னொரு கட்சி பவருக்கு வரும். ஸோ அதனால நெக்ஸ்ட் 31 ஆட்சி மாற்றம் இருக்குமா இருக்காதான்றதை தீர்மானிக்கிறது நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் தாவேக்காவோட கவர்மெண்ட் எப்படி இருக்க போகுது. ஏதாவது கொஞ்சமாவது பாசிட்டிவா அவங்களால பண்ண முடியுதா? ஏதாவது கொஞ்சமாவது பாசிட்டிவா பண்றாங்கன்னா ரைட், பரவாயில்ல, வாய்ப்பு கொடுக்கலான்னு யோசிப்பாங்க. இல்லைன்னா எப்படி திமுக அதிமுக தூக்கி போட்டாங்களோ அதே மாதிரி தாவேக்காவே தூக்கி போட்டு மக்கள் போயிடுவாங்க. பொலிட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தனை பயங்கரமா கொண்டாடுவாங்க, அதே மனுஷனா நாளைக்கு தூக்கி போட்டு மிதிப்பாங்க மக்கள். ஸோ அதனால இப்படிதான் நடக்கும் அப்படிதான் நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. அரசியல் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கேம். நம்ம இப்போ பெரிய பெரிய லீடர்ஸே நம்ம இப்படி பார்த்துருக்கோம். பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண லீடர்ஸை ஒரே அடியாக அவங்கள தூக்கி போட்டு அவங்க பாட்டுக்கு வேற சைடு போயிடுவாங்க. ஸோ அதனால தாவேக்காவோட நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் சொன்ன அந்த மாற்றம்லாம் தேவையான்றதை நம்ம பார்க்க முடியும். பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.